வாழ்க்கையில இந்த பிரச்சனை நமக்கு நீங்கவே நீங்காது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எடுத்து வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அது போல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பைரவரை தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி காலத்தில் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் அந்த பிரச்சனைகள் நீங்கும். காலத்தில் வந்து நமக்கு அருளக்கூடியவர், காலனையும் வெல்லக்கூடியவர், மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். கால பைரவர் தான் காசிக்கு இன்றைக்கும் காவலாக இருந்து அருள் புரிகிறார் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட காவல் தெய்வமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால உங்க மனக்கவலை எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. கால பைரவர் கவலைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கண்டிப்பாக பெற்று தருவார். வாழ்க்கையில இந்த பிரச்சனை நமக்கு நீங்கவே. சிவனின் அம்சமான கால பைரவர் எதனால நாயை தன்னோட வாகனமா பயன்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த உயிரினத்தோட கண்ணுக்கும் யமதர்மரோ தீய சக்திகளோ தெரிய மாட்டாங்க. ஆனா நாய்களோட கண்ணுக்கு யமதர்மனோட உருவம் தெரியுமா? சிவனின் அம்சமான கால பைரவர் எதனால நாயை தன்னோட வாகனமா பயன்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த உயிரினத்தோட கண்ணுக்கும் யமதர்மரோ தீய சக்திகளோ தெரிய மாட்டாங்க. ஆனா நாய்களோட கண்ணுக்கு யமதர்மனோட உருவம் தெரியுமா?